இன்றைய நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காலையில் கண் விழித்தவுடன் காகாவோடாக் அறிவிப்புகள், வேலைக்குச் செல்லும் நெரிசல், வேலை முடிந்ததும் கூடுதல் பணி அல்லது வீட்டு வேலைகள், வார இறுதியில் களைப்பினால் சும்மா படுத்து கிடக்கிறோம். நான் எப்போதுதான் நிஜமாக ஓய்வெடுப்பேன் என்று நாம் அனைவரும் ஒருமுறையாவது நினைத்திருப்போம். குறிப்பாக 30 முதல் 40 வரை வயதுடைய உத்தியோகஸ்தர்கள், குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்கள், தொழில் முனைவோர் அனைவரும் சொந்த நிலம் போன்ற ஒரு நிலையான புகலிடத்தை கனவு காண்கிறார்கள். ஆனால் சோர்வு மட்டுமே பெருகுகிறது. கானான் தேசத்தை கைப்பற்றிய பிறகு சீலோவில் லேவிய வம்சத் தலைவர்கள் யோசுவாவிடமும் மற்ற கூத்திரத் தலைவர்களிடமும் வந்து, நாங்கள் குடியிருக்க பட்டணங்களையும் எங்கள் மிருக சிவன்களுக்காக அவற்றின் வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டார் என்றார்கள். யோசுவா 21:1-3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தில் லேவியருக்கு பட்டணங்களையும் அவற்றின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இங்கே வெளிநிலம் எபிரேயம் மிக்ராஸ் என்பது வெறும் புல்வெளி மட்டுமல்ல, அது கால்நடைகள் சுதந்திரமாக ஓடி மேய்வதற்கான ஒரு விரிந்த பொதுவான மேய்ச்சல் நிலத்தை குறிக்கிறது. ஆரம்பத்தில் லேவியர்களுக்கு நிலச் சுதந்திரம் இல்லை, ஏனெனில் தேவனே அவர்களுடைய சுதந்திரமாக இருந்தார். எனவே லேவியர்கள் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொடுக்கும்படி தேவன் மற்ற கூத்திரங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வாக்குறுதி கிறிஸ்துவுக்குள் எப்படி நிறைவேறியது? லேவியர்கள் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களாக இருந்தனர், ஆனால் இறுதியில் இயேசு கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியரானார். சிலுவையில் இயேசு தமது சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்து முடிந்தது என்று சத்தமிட்டார். மேலும் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தன் மூலம் நமக்கு நித்திய சீவனை அளித்தார். இப்போது லேவியர்களைப் போல நமக்கு மண்ணுலக நிலச் சுதந்திரம் தேவையில்லை, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனே நமது சுதந்திரமாகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நமது இருதயங்களில் நித்திய மேய்ச்சல் நிலத்தை அருளியுள்ளார். பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில் இனி என்னால் முடியாது என்று நீங்கள் உணரும்போது இயேசுவிடம் சென்றால் உண்மையான ஓய்வு கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 என்ற வாக்குறுதி இன்று நமக்காக நிறைவேறுகிறது. இயேசுவின் சிலுவையையும் உயிர்த்தெழுதலையும் உங்கள் இருதயத்தின் மையத்தில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வேலையிடத்திலும் வீட்டிலும் தேவ சமாதானத்தையும் ஓய்வையும் அனுபவிப்பீர்கள். தேவனுடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறியதில்லை. லேவியர்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை கொடுத்தது போலவே இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நிச்சயமாக நமக்கு ஒரு உண்மையான புகலிடத்தை தருவார். நீங்கள் இன்று அந்த புகலிடத்திற்குள் நுழைய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.